நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. எழுப்புதலை குறித்து பார்த்துட்டு இருக்கும்போது எலியாவை குறித்து பார்க்காம எப்படி இருக்க முடியும்? எலியா தீர்க்கதரிசி தேவனை பற்றின பக்தி வைராகியம் உடையவராக இருதயத்தில் எழுப்புதல் அடைந்தவராக இருக்கிறாரு. அப்படியாக அவர் இருந்ததால்தான் இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியுமாக தேவன் பக்கமாக திருப்பி எழுப்புதலை உண்டு பண்ணுகிறாரு. அதை குறித்தே இன்றைக்கு பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் வசனம் 37. 1 Kings chapter 18 verse 37. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். இது எலியா பண்ணின ஒரு ஜெபமாக இருக்கு. யாருக்காக? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. இஸ்ரவேலின் ராஜாவாக ஆகாப் இருந்த போது அவர் தன்னுடைய மனைவியாக எசபேலோடு சேர்ந்து பல விக்கிரக தோப்புகளை உண்டு பண்ணி பாகால வழிபட்டு இஸ்ரவேல் ஜனங்களையும் வழிவிலக பண்ணனா. இந்தப்படியான காரியம் தேசத்துல நடக்கிறத எலியா தீர்க்கதரிசியால பொறுத்து கொள்ள முடியல. அவர் கர்த்தரின் பேர்ல பக்தி வைராகியமா இருந்தவர். அந்தபடி இருந்த எலியா தீர்க்கதரிசி ஆகாவை நோக்கி என்ன சொல்றாரு? என் வாக்கின்படி இந்த தேசத்துல 3 வருஷம் மழையும் பனியும் பெய்யாது இருக்கும்னு கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன்னு சொல்றாரு. அவர் சொன்னபடியே 3 வருஷ காலம் மழை பெய்யாம தேசத்துல பஞ்சம் உண்டாகுது. அப்ப எலியா தீர்க்கதரிசி சாரிபாத் விதவையின் வீட்டுல பராமரிக்கப்படுகிறத குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். அதற்கு பிற்பாடு 3 வருஷம் கழிச்சு ஆகாப் ராஜாவுக்கு முன்பாக வந்து நின்று அவரை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் பாகால் தீர்க்கதரிசிகளையும் எசபேல் பந்தியில சாப்பிடுகிற தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கர்மேல் பர்வதத்துல கூட்டி சேர்க்க சொல்றாரு. அப்படியாக கூட்டி சேர்ப்பது எதற்காக? கர்த்தரே தேவன் என்று எல்லாரும் அறிந்து கொள்வதற்காக. முக்கியமா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர் ஒரு காரியத்தை சொல்றத 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 21வது வசனத்துல பார்த்தோம்னா, அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. இந்த வசனத்தை பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனமெல்லாரும் மதில் மேல் பூனைய போல இருக்காங்கிறது தெரியுது. அவங்க மெய்யான தெய்வத்தை பின்பற்ற முடியாம குழப்பத்துல இருக்காங்க. அப்படியா இருக்கிற ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தரிடத்துல மறுபடியுமாக திருப்பணுங்கிறதுக்காகவே எலியா தீர்க்கதரிசி இந்த காரியத்தை எல்லாம் செய்யறாரு. அந்தபடியா கர்மேல் பர்வதத்துல கூட்டி சேர்க்கப்பட்டவங்க முன்பாக அக்னியால பதிலளிக்கும் தேவனே தேவன்னு சொல்றாரு. அந்தபடியா 2 காளைகளை கொண்டு வர சொல்லி ஒரு காளைய பாகால் தீர்க்கதரிசிகள் இடத்துல கொடுக்கறாரு. அவங்க அதை பலி கொடுத்து பாகாலை நோக்கி கூப்பிடுறாங்க. எல்லா சடங்காச்சாரங்களும் செய்யறாங்க. ஆனா அவங்களால அக்னியை இறக்க முடியல. அதற்கு பிற்பாடு எலியா தீர்க்கதரிசி ஒரு பலிபீடத்தை கட்டி அதை முழுவதுமா செப்பனிட்டு அவர் அந்த காளைய கர்த்தருக்கு பலியாக செலுத்துறாரு. அப்படியாக செலுத்தி விட்டு அக்னியால பதிலளிக்க சொல்லி கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கிறாரு. அந்த ஜெபமாகவே இந்த வார்த்தைகள் காணப்படுது. அந்தபடி தேவனை நோக்கி, நீர் ஒருவரே தேவன்னோ, இந்த மக்களுடைய இருதயம் மறுபடியுமாக தேவனிடத்துல திருப்பப்படணும்னு தேவனிடத்துல தன்னுடைய ஜெபத்தை கேட்டருளும்னு சொல்லி விண்ணப்பிக்கிறாரு. அப்படியாக விண்ணப்பிக்கும் போது கர்த்தரிடத்துல இருந்து அக்கினி இறங்கி அந்த பலியை பட்சித்து போட்டது. அதை பார்த்த ஜனங்களுடைய இருதயம் கர்த்தரின் பக்கம் திரும்பினது. அதனால்தான் அங்க ஒரு ஆறாவார சத்தம் எழும்பி இருக்கு. அதை இதே அதிகாரம் 39வது வசனத்துல பார்த்தோம்னா, ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அந்தபடியாக தேவனை பற்றின பக்தி வைராகியம் கொண்டு தன்னை தேவனிடத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்த எலியா தீர்க்கதரிசி இருதயத்துல எழுப்புதல் அடைந்தவராக இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தை மறுபடியுமாக கர்த்தர் பக்கம் திருப்பி அவர்களையும் எழுப்புதல் அடைய செய்தாரு. இந்த இஸ்ரவேலர்கள் தேவடைய ஜனங்களாகவே இருக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய இருதயம் கர்த்தரை விட்டு திருப்பப்பட்டிருக்கு. அப்படியான இருதயங்களை எலியா தீர்க்கதரிசி மறுபடியுமாக கர்த்தர் பக்கம் திருப்பியிருக்காரு. இப்படியான காரியம் இன்றைக்கும் நடக்கணும் இல்லையா? இந்த கடைசி நாட்கள்ல அநேக கிறிஸ்தவ ஜனங்களே தங்களுடைய நினைவுகள்ல குந்தி குந்தி நடந்து தேவனிடத்துல நிலைநிற்காம இருக்கிறாங்க. அப்படியாக ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட அவங்களுடைய இருதயமும் கர்த்தர் பக்கமாக திருப்பப்படணும் இல்லையா? அதற்கான எலியாக்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறாரு. அதற்கு முதலாவதாக நாம இருதயத்துல எழுப்புதல் அடைந்தவர்களாக இருக்கணும். எப்படி எலியா தீர்க்கதரிசி கர்த்தரை பற்றின பக்தி வைராகியத்தோடவும் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்மைப்படுத்தி ஒப்பு கொடுத்தவராகவும் இருந்தாரோ அப்படியாக நாமும் காணப்படணும். அவரை போன்ற கருத்தான ஜெபங்களை எடுக்கணும்.
இப்படியாக நாம செய்யும் போது தேவனை விட்டு வழிவிலகி போன அநேக ஜனங்களை மறுபடியுமாக தேவன் பக்கத்துல திருப்ப முடியும். அப்படியாக திருப்பப்படுவதே எழுப்புதல் இல்லையா? அந்தப்படியான எழுப்புதல் உண்டாகணும்னா எலியாவின் ஆவிய உடையவர்களாக அநேகர் காணப்படணும். அத தேவன் நமக்கு தர ஆயத்தமா இருக்கிறாரு. நாம எலியாவின் ஆவிய பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோமா? இதை நாம நிதானிப்பதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை அறிந்து கொண்டு இருதயத்துல எழுப்புதல் அடைந்த எலியாவை போல நாமும் அநேக தேவ ஜனங்களை மறுபடியுமாக தேவனிடத்துல திருப்பி எழுப்புதல் அடைய பண்ணுவதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அன்றைக்கு எலியா தீர்க்கதரிசி உம்முடைய ஜனங்களுடைய இருதயத்தை மறுபடியுமாக உம்மிடத்துல திருப்பினது போல இன்றைக்கு நாங்களும் எலியாவை போன்ற பக்தி வைராகியம் உடையவர்களாக உம்முடைய ஜனங்களுடைய இருதயத்தை உம் பக்கமாக திருப்புபவர்களாக இருக்கணும் ராஜா. ஆம் தகப்பனே, அதற்கு முதலாவதாக எங்களுடைய இருதயம் எழுப்புதடைந்ததாக நாங்க உம்மை பற்றி கொள்கிற பக்தி வைராகியத்தை உடையவர்களாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுப்பவர்களாக இருக்கணும் ராஜா. அந்தப்படியான நவமான இதயத்தை நாங்க பெற்றுக்கொள்ள தேவரீர் உங்களுடைய ஆவிய அனுப்பி எங்களை உயிர்ப்பீங்க தகப்பனே. அப்படியாக அநேக ஜனங்களை நாங்க உமக்கு நேரா எழும்ப பண்ண தேவரீர் எங்களை நடத்தியர்லைங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.